Dear viewers, இன்னைக்கு இந்த வீடியோவில் விட்டமின்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின்ஸை பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். ஆனால் அதோட நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ அந்த லைஃப்பில் இந்த விட்டமின் குறைபாடால் ஏதாவது பிரச்சனை வந்ததுனா கூட டாக்டர்கிட்ட தான் போவாங்கள வேண்டி. ஸோ அந்த பிரச்சனையை பார்த்து நம்மளாவே பார்த்தோன்னா ஒரு கன்க்ளூஷன் இது மாதிரி விட்டமின் குறைபாடால் தான் வந்திருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர மாட்டோம். ஸோ ஆனால் இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இது கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே வாழ்க்கையில் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, லைஃப்பில் எல்லாருக்குமே பயன்படும். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் மேஜர் எலக்டிவ் பேப்பர் இது. ஸோ இந்த புக்கு இது பார்த்தீங்கன்னா நானே எழுதின புக்கு தான். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்கேட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலரான அந்த விட்டமின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக ஹெல்த்தாக இருக்குது அப்படி மட்டும் கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் நம்ம நலமாக இருக்கணும். அதாவது உடல் மட்டும் நலமாக இருந்தால் மட்டும் போதாது, மென்டலாகவும் அதாவது மனநிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனநிலை இருக்கணும். அதேமாதிரி ஸ்பிரிச்சுவல்ன்றது பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள். ஸோ அது பல விதத்தில் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்மீக லைனில் போவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹெல்த். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மக்களோட பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ளவர்களோட நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்றது மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஸோ ஃபிசிக்கல் அதாவது உடல் நலம் மட்டுமே ஹெல்த்துன்றது கிடையாது. ஸோ எல்லா விதத்துலையும் நம்ம நலமாக இருக்கணும். அதில் முக்கியமான ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்கள். ஸோ இந்த விட்டமின்கள்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டெஃபினேஷன் படித்து பார்ப்போம். It has been observed that certain organic compounds are required in small amounts in our diet, but their deficiency causes specific disease. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்கள் அந்த கரிம சேர்மங்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சிறிய அளவில் தான் நமக்கு தேவைப்படுது. அதுவுமே நம்ம டயட்டில் எடுத்துக்க முடியும். ஆனால் ஒருவேளை அந்த விட்டமின்களோட விட்டமின்கள் சிறிய அளவில் தேவைப்பட்டாலும் அது நமக்கு எடுத்துக்கல, அதில் குறைபாடு இருக்கும்போது குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான டிசீஸ், குறிப்பிட்ட நோய் உண்டாக்கும். ஸோ இதுதான் நம்ம விட்டமின்ஸ்னு சொல்கிறோம். இந்த விட்டமின்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே இருக்கும். சில பாக்டீரியாக்கள் தானாகவே அதை தயாரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில விட்டமின்களை. ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த விட்டமின்கள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏன் விட்டமின் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வைட்டலி இம்பார்ட்டன்ட், அதாவது உயிருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றதாலே பார்த்தீங்கன்னா வைட்டல் ப்ளஸ் அமீன். ஸோ ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்ச விட்டமின்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அமீன் குரூப் இருந்திருது. அதனாலே பார்த்தீங்கன்னா வைட்டல் ப்ளஸ் அமீன் பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லா விட்டமின்லேயும் பார்த்தீங்கன்னா அமீன் குரூப் கிடையாது அப்படின்றதுல அதுக்கப்புறம் அந்த ஈயை எடுத்துகிட்டு விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு அழைக்கிறோம். இந்த விட்டமினை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன இது இரண்டு வகையான விட்டமின் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின் சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின். ஸோ நீங்கள் ஃபேட் சாலிபிள் விட்டமினை பாருங்கள். இந்த ஃபேட் சாலிபிள்னால் பார்த்தீங்கன்னா இது ஆயில் இல்லைனா கொழுப்பில் தான் கரையும் இந்த விட்டமின்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற இதில் கரையாது. இப்போ வாட்டரில் பார்த்தீங்கன்னா அது கரையாது. இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஇகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. ஸோ இது எல்லாமே இந்த விட்டமின்ஸ் எல்லாமே லிவரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ அதாவது லிவர் அண்ட் அடிப்போஸ் திசு, அதாவது அடிப்போஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபேட் ஸ்டோர் ஆகிற அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது ஸ்டோர் ஆகும். தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அதே சமயத்தில் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். ஸோ இது நீரில் கரையும் விட்டமின்கள்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் அதாவது பி குரூப், பியில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது பி குரூப்பில். அதேமாதிரி விட்டமின் சி, இது எல்லாமே வாட்டர் சாலிபிள். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள்ன்றதாலேயே அது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா யூரின் மூலமாக வெளியே போயிடும். அதிகப்படியான விட்டமின் நீங்கள் எடுத்தாலும் வெளியே போயிடும். ஆனால் இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின் நீங்கள் அதிகமாக எடுத்தால் சில பார்த்தீங்கன்னா நிறைய பக்க விளைவுகள் வரும். ஸோ அதனால் அதை கரெக்டான அளவு தான் எடுக்கணும். பெரும்பாலும் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள்
நீங்கள் வந்து விட்டமின் சி எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, பி சாப்பிட்டாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து அதில் வந்து விட்டமின் B12 மட்டும் வந்து நமக்கு எப்பவுமே தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B12 வந்து ஒரு முக்கியமானது. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் நம்ம பாடியில் எப்பவுமே இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கு நிறைய ரோல் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஒரு விட்டமினாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விட்டமின் ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனோட இன்னொரு பேர் வந்து ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் வந்து எதில் கிடைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஆயில், ஃபிஷ், கேரட், மில்க்கு, ஸ்பின்னக் அப்படின்னா வந்து பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா அண்ட் மேங்கோ. ஸோ வந்து பப்பாளி பழத்துலையும் மேங்கோலையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெரும்பாலும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து பயாலஜி ரிலேட்டடாக, பயோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சிலது வேணால் பார்க்கலாம். விஷன் அண்ட் க்ரோத், அதாவது வளர்ச்சிக்காகவும் அதே சமயத்தில் பார்வை, இது ரெண்டுத்துக்கு வந்து பயன்படுது. ஸோ வந்து இந்த விட்டமின் ஏ குறைபாடால் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், ஸோ வந்து மாலைக்கண் நோய் வரும். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெராப்தால்மியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட ஒரு சைடு பக்கவாட்டில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஆகிடும், அதாவது இன்னும் கடினத்தன்மையாகிடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெராட்டினைசேஷன் ஆஃப் ஸ்கின். ஸோ ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெராட்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து கேதர் ஆகி அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ விட்டமின் ஏ குறைபாடால் வந்து என்ன டிசீஸ் வந்து வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் பல பேருக்கு பார்த்துருப்பீங்க. இந்த கண்ணோட சைடில் வந்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ வந்து ஒரு மாதிரியாக வந்து ஹார்ட் ஆகி ஒரு மாதிரியாக வெள்ளையாக தெரியும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெராட்டோமலேஷியா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ குறைபாடால் தான் வருது. இந்த கண்ணெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நோய் வந்திருக்கும். ஸோ வந்து அடுத்தது நம்ம வந்து விட்டமின் B1 வந்து பார்க்கலாங்க. ஸோ வந்து விட்டமின் B1னால் என்ன பிரச்சனை வருது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இதனோட பொதுவான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயமின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த விட்டமின் B1 எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, மில்க்கு, செரால்ஸ்லாம் வந்து தானிய வகைகள், அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், சரிங்களா. ஸோ வந்து பச்சை அந்த காய்கறிகள் சாப்பிட்றதாலையும் லிவர் சாப்பிட்றதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அது பன்றி இறைச்சி. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் B1 வந்து கிடைக்கும். ஒருவேளை வந்து இதில் இருக்கிறது எதுவுமே எடுத்துக்கல, அதாவது B1 வந்து நமக்கு தேவையான அளவு கிடைக்கல அப்படின்னா பெரி என்று சொல்லக்கூடிய, அதாவது வந்து பெரிபெரல் நர்வ்ஸ் டேமேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, மைய நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பிரிகிற கிளை நரம்புகள், அவுட்டர் நரம்புகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ இதால் வந்து இந்த பெரி என்ற டிசீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்கின்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த டிசீஸ் வந்து எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாமாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், விட்டமின் B1 டிஃபிஷியன்சியால் வரது தான். அந்த ஸ்கின்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுறதால அவுட்டர் நரம்புகள் எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்காது. அதனால் வந்து அதாவது முக்கியமாக அவுட்டர்னா ரத்த ஓட்டம் எல்லாம் இந்த நம்ம அதாவது தோலோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிகிற இடமா இருக்கும். ஸோ வந்து அது எல்லாமே வந்து பாதிக்கப்படுறதால ஸ்கின், அதாவது உடம்பு ஃபுல்லாக இருக்கிற ஸ்கின் எல்லாம் இது மாதிரி மாறிடும். ஸோ அடுத்தது டிசீஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது விட்டமின் B2 பற்றி பார்க்கலாம். விட்டமின் B2ஓட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவோஃப்ளவின் சொல்லுவாங்க. இந்த ரிவோஃப்ளவின் பார்த்தீங்கன்னா எதில் கிடைக்கும்? சோயாபீன்ஸ், பச்சை காய்கறிகள், ஈஸ்ட்டு, முட்டையோட வெள்ளை முட்டை, அதாவது வெள்ளைக்கரு, மில்க்கு, ஸோ பாலில் இருக்குது, லிவரில் இருக்குது, கிட்னியில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B2 இருக்கும். இந்த விட்டமின் B2 குறைபாடால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து இதை கைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதில் லெசன்ஸ்னு இருக்குது, ஆனால் கிடையாது. ஃபிஷன்ஸ்னால் வந்து பிளவுகள். ஸோ வந்து பிளவுகளுக்கு அதாவது என்னென்னா ஃபிஷன்ஸ் ஆஃப் கார்னர் ஆஃப் மவுத், சரிங்களா. ஸோ வந்து அதாவது இந்த நம்ம வாய் ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். அதேமாதிரி வந்து லிப்ஸு, உதடுகள், நாக்கு, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பிளவுகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த விட்டமின் B2 குறைபாடால் இந்த கைலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபிஷன்ஸ், அதாவது பிளவுகள் வந்து பார்த்திங்கன்னா வாய் ஓரங்கள், இந்த வாயோட ஓரத்தில் வந்து பாருங்கள் பிளவுகள் மாதிரி இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் வந்து உதடுகள், நாக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெடிப்பு ஏற்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வந்தாலே நீங்கள் வந்து விட்டமின் B2 குறைபாடு இருக்குதுன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிட்டாலே சரி பண்ணிடலாம். அடுத்தது விட்டமின் B3 பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து விட்டமின் B3ன்றது வந்து நியாசின் அப்படின்னு சொல்லுவோம், அதோட பொதுவான பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா தானிய வகைகள், சிரால்ஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், லிவர், கிட்னி, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதனோட குறைபாடால் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா பெல்லக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய
ஃபோட்டோ சென்சிட்டிவ் டெர்மிட்டிஸ். அந்த ஃபோட்டோ மட்டும் கிடையாது, ரேடியேஷன், அதாவது வந்து எந்த அனல் வெளிச்சம் இதெல்லாம் வந்து பட்டுதுன்னா, இல்லைனா வந்து உராய்வு இதெல்லாம் பட்டுதுன்னா ஈஸியாக வந்து ஸ்கின் வந்து அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு டிசீஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைபாடெல்லாம் வராதெல்லாம் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதில் பாருங்கள், விட்டமின் B3 டிஃபிஷியன்சி பெல்லக்ரா. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கின்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ஒரு அது முக்கியமாக இது அந்த அதாவது அந்த மேல் தோல், ஸோ அதை தான் வந்து பாதிக்குது இது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குறைபாடு வர்றது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா, நமக்கு சாதாரணமாக தெரியும் போதே என்ன பண்ணிடணும்னா, இதை ஒன்று டாக்டரை போயிட்டு பார்த்து அதுக்கு வந்து தேவையான விட்டமின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே சரியாயிடும். உண்மையிலே வந்து இந்த விட்டமின் குறைபாடால் வர நோயெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து கொடூரமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து அதை எளிமையாக வந்து நம்ம வந்து வராமல் தடுக்கலாம். அதான் முக்கியமானது. வருமுன் தடுப்பு தான் ரொம்ப நல்லது. அடுத்தது விட்டமின் B5. ஸோ வந்து இது வந்து பேண்டதனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதில் கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற விட்டமின் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸு. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் அந்த காளான்கள், அவகேடோ, முக்கியமாக எக் யாக்கு. ஸோ வந்து அந்த முட்டையோட கரு, உண்மையிலே வந்து முட்டையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. முட்டையில் இல்லாத ஒரே ஒரு விட்டமின் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் சின்னு சொல்லுவாங்க. அதை தவிர மீது எல்லாமே வந்து முட்டையில் இருக்கும். அதனால் வந்து முட்டை வந்து சாப்பிட்றது உண்மையிலே ரொம்ப நல்லது. ஸோ வந்து அதேமாதிரி சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வந்து இது இல்லைனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B5 குறைபாடால் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்அடக்வேட் க்ரோத். ஸோ வந்து என்னென்னா வளர்ச்சி குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த விட்டமின் B5 வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். ஏன்னா இல்லைனா அது வளர்ச்சி குறைபாடு இருக்கும். அது வந்து சிலதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் பின்னாடி பிரச்சனைகள் பெருசானதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது விட்டமின் B6. ஸோ வந்து இதை வந்து ஃப்ரீடாக்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீடாக்சின்றது வந்து பார்த்திங்கன்னா இல்லை பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சிரால்ஸ். ஸோ மீட், ஸோ வந்து கறி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைச்சி, அதுக்கப்புறம் வந்து சிரால்ஸ் தானிய வகைகள், பால், அதுக்கப்புறம் ஹோல் கிரைன்ஸ். ஸோ வந்து கிரைன்ஸ் தானிய வகைகள் எல்லாமே வந்து சாப்பிட்ணும். முழு தானியத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இருக்குது. அதேமாதிரி வந்து முட்டையில் இருக்குது. ஸோ வந்து இதனோட குறைபாடால் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா கன்வல்ஷன்ஸ், அதாவது கை கால் நரம்புகள்லாம் வந்து இழுத்துக்கும். ஸோ வந்து அது நிறைய பேர் உணர முடியும். கொஞ்சம் வயதானவர்கள்லாம் கண்டிப்பாக வந்து உணர்வாங்க. ஸோ வந்து நரம்புலாம் அப்படியே இழுக்கும். சில பேருக்குலாம் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது கை கால் நரம்புலாம் இழுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைபாடு நம்ம நீக்கணும் அப்படின்னா விட்டமின் B6 வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்து முக்கியமாக வந்து முட்டையை எடுத்துக்கும் போதே பல பிரச்சனைகள் வந்து சரியாகுதுன்னு பார்க்குறோம். அதனால் டெய்லியும் ஒரு முட்டையை சாப்பிட்றது, இல்லை வாரத்தில் 3 நாளாவது வந்து முட்டை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த அதுலேயும் வந்து தானிய வகைகள் எப்பவுமே இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் யாருக்கு வரும், இந்த விட்டமின் குறைபாடு யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற மாணவர்களுக்கு வரும். அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி அதாவது வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்க ஹோட்டல்லே சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வகை உணவுகளே சாப்பிடுவாங்க. சில பேர்லாம் வந்து பழ வகைகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த வருமான பற்றாக்குறை அதன் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து சாப்பிட முடியாது. எல்லா உணவுகளையும் எல்லாராலையும் சாப்பிட முடியாத ஒரு நிலை இன்னும் இருக்குது. ஸோ அதனால் இந்த அதாவது முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற மாணவர்கள், அதோட வந்து ஏன்னா இது சொல்லி ஆகணும், கவர்மெண்ட் எல்லாமே தருது. ஆனால் மாணவர்களுக்கு எல்லாம் போய் சேருதான்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா நானும் ஹாஸ்டலில் வந்து 5 வருஷம் தங்கியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது விட்டமின் B7. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட பெயர் வந்து பயோட்டின், காமன் நேம் வந்து பயோட்டின். பயோட்டின் எதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவர், கிட்னி, மில்க்கு, எக் யாக்கு, அதாவது முட்டையோட கரு, காய்கறிகள் சாப்பிட்டாலே, காய்கறிகள், முட்டை, இது முட்டை சாப்பிட்டாலே நமக்கு தேவையானது பெரும்பாலும் கிடைச்சிடும், எல்லா விட்டமினும் கிடைச்சிடும். ஸோ வந்து இதனோட குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக இருக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் டிப்ரெஸ்டாகவே இருப்பாங்க. அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமினாக கருதப்படுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டின் குறைபாடால் வந்து முடியெல்லாம் கொட்டிக்கும். யார் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் வந்து அதிக ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கக்கூடிய திறமை வந்து பார்த்திங்கன்னா பயோட்டின் வந்து இருந்ததுன்னா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களுக்கு தான் முடி கொட்டும். அதனால் மசில் பெயின்ஸ், அதுவும் இல்லாமல் எந்த வேலையும் ஒழுங்காக செய்யணும்னு தோணாது. வந்து பார்த்தோன்னா வந்து அடிக்கடி மசில் பெயின் இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து பயோட்டின் குறைபாடு இருக்குதுன்றதை வந்து முடிவு பண்ணிங்க. ஏன்னா எல்லாரும் எல்லா டைம்லையும் டாக்டர் போய் பார்க்க முடியாது. அதுக்கான அதாவது பிரச்சனை வந்து பெருசானால் தான் நம்மளுங்க எல்லாருமே டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க பெரும்பாலும். அதுவும் இல்லாமல் மாணவர்களும் சொல்லவே தேவை, அவங்களோட பிரச்சனைகள் வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அதனால் பெற்றோர்கள் நீங்களாவது கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கு அடுத்தது விட்டமின், இந்த டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் வந்து இமேஜ் எதுவும் கிடையாது, நம்மளாம் வந்து புரிஞ்சுக்க வேண்டியதான். அடுத்தது விட்டமின் B9, இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபோலிக் ஆசிட், இது கர்ப்பிணிகள் எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. அதாவது அயன் மற்றும் ஃபோலிக், அதாவது அயன் சல்ஃபேட்னு சொல்லிட்டு இரும்பு சத்தம், ஃபோலிக் ஆசிடும் சேர்த்து தருவாங்க டேப்லெட்டில். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இது மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்ற ஒரு அனிமியா வந்து உண்டாக்குது. அதாவது சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சிடும். ஸோ அதுதான் முக்கியமானது. அதாவது ரத்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட வாழ்நாள் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ அதனால் வந்து இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சாப்பிட்ணும், மீட் வந்து இறைச்சி சாப்பிட்ணும், பீட்ரூட் வந்து சாப்பிட்ணும். முக்கியமானது லீஃபி வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், இலை உள்ள காய்கறிகள், கீரை வகைகள் சாப்பிட்ணும். சிரால்ஸ், தானிய வகைகள், ஈஸ்ட் இதெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதுவும் கர்ப்பிணி பெண்கள் இது எல்லாமே சாப்பிட்ணும். ஸோ சாப்பிட்டா இந்த மெகலோபிளாஸ்டிக் அனிமியாவிலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். இந்த மெகலோபிளாஸ்டிக் அனிமியா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து இதுக்காக தான் இந்த இமேஜ்லாம் வந்து நான் ரெடி பண்ணேன், இந்த புக் ரெடி பண்ணும்போது. ஏன்னா இதை படிக்கிறவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான். அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த புக்கு வந்து எங்கேயும் செல் பண்ணல, சேல்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஆன்லைனில் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கும்படி எல்லா காலேஜுக்கும் நான் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இந்த உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் நிறைய விஷயம், இது வந்து ஆல்ரெடி பசங்க தான் படிக்கணும், என்எம்இ பசங்க தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே வந்து படித்தா நல்லது தான் இது. ஸோ இந்த மெகலோபிளாஸ்டிக் அனிமியாவில் வந்து நான் எப்படி செல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அப்நார்மலாக மாறிடுது பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம வந்து இது வந்து நார்மல் அனிமியா, இது மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனிமியாவே பிரச்சனை தான். ஸோ அதுலேயும் மெகலோபிளாஸ்டிக் அனிமியான்றது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியது. ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக விட்டமின் B9 வந்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்த விட்டமினுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ அடுத்தது விட்டமின் B12. விட்டமின் B12ன்றது வந்து கோபாலமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இந்த கோபாலமைன் இது நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து இது வந்து எதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கு, மீட்டு, ஃபிஷ், ஸோ இதில் தான் கிடைக்கும். இதனால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்னிஷியஸ் அனிமியா. ஸோ வந்து இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமானது. பெர்னிஷியஸ் அனிமியா எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் பாருங்கள். ஸோ வந்து என்னென்னா இந்த நாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து முக்கியமானது. அதேமாதிரி வந்து ஸ்கின்லாம் கூட வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரெட்டாக தெரியும். ஸோ அதனால் இந்த டிசீஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து விட்டமின் B12 வந்து எடுத்துக்கணும். விட்டமின் B12 இது மட்டும் கிடையாது, நிறைய விட்டமின் B12 அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோ என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவாகவும் செயல்படும். அதனால் அது ரொம்ப முக்கியமானது நம்ம பாடியில் பாருங்கள். ஸோ வந்து கோ என்சைம் இன் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் B12 பண்ணும். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது விட்டமின் C. விட்டமின் சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனோட பெயர் வந்து அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த அஸ்கார்பிக் ஆசிட் இது எதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட், ஆரஞ்சு, லெமன், இந்த சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க, அதேமாதிரி வந்து கமலா, இது மாதிரி வந்து எல்லாத்துலேயும் ஆம்லா. ஸோ வந்து நெல்லிக்கனி, முழு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து அதிகமாக இருக்கும். டொமேட்டோ, ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விட்டமின் C இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. அதேமாதிரி கீரை வகைகள் எல்லாத்துலேயும் இருக்குது. இது சாப்பிட்றதால நமக்கு வந்து என்ன நோய் தடுக்கப்படுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ். ஸோ வந்து ஈரல்லேருந்து ரத்தம் வடியும் அப்படியே, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இது பாருங்கள், ஈரலேருந்து அப்படியே ரத்தம் வடியும். ஏதாவது சின்னதாக வந்து ஒரு ஆப்பிளை கடித்தா கூட ரத்தம் வடியும். ஸோ அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பல் சரியாக விளக்கலை, இல்லை சரியான பேஸ்ட்டை பயன்படுத்தலைன்றதுலாம் காரணம் கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் C வந்து குறைபாடாக இருக்குது, அதுதான் உண்மை. நம்மளை விளம்பரத்தில் வந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க, அதை நம்பாதீங்க. ஸோ வந்து அது வீக்னஸ் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளீடிங் கம் எதால் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்பியால் வரும். அது மட்டும் கிடையாது, விட்டமின் C வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதால வந்து நிறைய மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலைநிறுத்தப்படும். நம்ம பாடியில் சில மினரல்ஸ்லாம் வந்து குறைபாடு வரும். விட்டமின் C மட்டும் குறைஞ்சது நிறைய டிசீஸ் வருங்க. ஸோ அதனால் விட்டமின் C எல்லாருக்குமே வந்து அதனால தான் கடவுள் வந்து அதை வந்து நிறைய படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து அது இயற்கையாகவே மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து அது இருக்குது.
அது ஏன்னா வந்து அதனோட முக்கியத்துவம் அதிகம். அதுக்கு அடுத்தது விட்டமின் டி பாருங்கள். விட்டமின் டி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இதில் வந்து கொலியோகால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து அது வந்து விட்டமின் D3ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்கோகால்சிஃபெரால். ஸோ இதுதான் விட்டமின் டி வந்து டைரெக்டாக எதுலேயும் கிடைக்காது. இதை மாதிரி வந்து ஃப்ரிகாசன்னு சொல்லுவாங்க. முன்னிலை, அதாவது முதல் நிலை, அதுக்கு முன்னிலையில் இருக்கும், முதல் நிலை வடிவத்தில் இருக்கும். சூரிய ஒளி படும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இளம் வெயில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாலை வெயில் இதெல்லாம் படும்போது விட்டமின் டி வந்து உருவாகும். இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக எடுத்துக்கணும்னா ஃபிஷ் லிவர் ஆயில், எது விட்டமின் D3 D2, அப்புறம் மில்க்கு, பாலில் இருக்குது, முட்டையோட கருவில் இருக்குது. ஸோ வந்து அதேமாதிரி வந்து பாருங்கள், எக்ஸ்போசர் டு சன்லைட், சரியா, சூரிய ஒளியில் கண்டிப்பாக நம்ம படணும், அப்போ தான் விட்டமின் டி வந்து உருவாகும். ஸோ வந்து இது ரொம்ப அப்சார்ப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கால்சியம். விட்டமின் டி குறைபாடு இருந்ததுன்னா கால்சியத்தை வந்து அப்சார்ப் பண்ணிக்காது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் சி இல்லைனா அயன், இரும்பு, அது மாதிரி சில சத்துக்கள் வந்து உரியாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடலில் இருக்கிற எலும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேய்மானம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்தால் அதை வந்து ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த நேமை, அந்த நோயை. இதுவே வந்து அடல்ட்டு பெரியவர்களுக்கு வந்தால் அது ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இந்த டிசீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த கால்லாம் பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்குது பாருங்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு போன் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா. போன் டிஃபார்மேஷன் இன் சில்ட்ரன், இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டு ஆஸ்டியோமலேசியான்றது. ஸோ வந்து டிஃபார்மேஷனாக நார்மலாக இருக்கிற போன் வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து சின்னதாக தான் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி தெரியும். இதில் பாருங்கள் நல்லாவே வந்து பெரிய அளவில் பெரிய சைஸில் வந்து அதில் வந்து ஓட்டை வந்துருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே இது பார்க்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஸோ இதையே பாருங்கள், இது வந்து பாருங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மெலிஞ்சு போயிடுச்சு. ஸோ மெலிஞ்சு போய் அதோட தோரெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வந்து ஓட்டையாக வந்து டிஃபார்மேஷன், அதாவது ஃபார்மேஷனாக வந்து உருவாகுதல், டிஃபார்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிதையுதல். ஸோ வந்து எல்லாமே சிதைஞ்சு போயிருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம விட்டமின் இ பார்க்கலாம். ஸோ வந்து விட்டமின் இ, ஸோ அது வந்து டோகோஃபெரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது எதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் சீட் ஆயில். ஸோ வந்து என்னென்னா பருத்தி கொட்டை எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நல்லாவே அதிகமாக கிடைக்கும். சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், வீட் கிராம் ஆயில், வீட் ஜெம் ஆயில், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஆயில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வெஜிடபிள் ஆயில்ஸு, ஸோ வந்து தாவர எண்ணெய்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ முக்கியமாக தாவர எண்ணெய்கள் சாப்பிட்ணும். இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கேன்சர் வந்து தடுக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் இக்கு இருக்குது. தேவையில்லாத நம்ம உடம்புல வந்து வேதிப்பொருள் உருவாச்சுன்னா அதை வந்து தடுக்கும். ஸோ வந்து இது மஸ்குலர், அதாவது இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸால் என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஸ்குலர் வீக்னஸ் வரும். ஸோ வந்து என்னென்னா தசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடும். நியூராலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், ஸோ வந்து நரம்புகள் செயல்பாடுகள் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக நடக்கும். அதாவது வந்து சரியாக நடக்காது, டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டிஸ்ஃபங்க்ஷன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செயல்படாது அப்படின்ற மாதிரி ஆகுது. அதனால் விட்டமின் இ வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுலேயும் காட்டன் சீட் ஆயிலில் வந்து அது அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை பருத்தி கொட்டை என்னன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வெஜிடபிள் ஆயிலை கரெக்டாக நம்ம பயன்படுத்தினாலே போதும். இந்த ரிஃபைனட் ஆயிலெலாம் பயன்படுத்தாமல் நார்மலாக மல்லாட்டெண்ணெய், நெல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினாலே பல நோய்கள்லேருந்து விடுபடலாம். அதுக்கு அடுத்தது விட்டமின் கே. ஸோ இந்த விட்டமின் கேவோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து இதை அதாவது வந்து பைலோக்வினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். இந்த விட்டமின் மட்டும் வந்து குறைஞ்சிது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அது சரியான அளவில் இல்லை அப்படின்னா உண்மையிலே பிளட் கிளாட்டிங் வந்து ஆகாது. ரத்தம் உறைதல், அதாவது வந்து ரத்த உறையாண்மை வந்து நோய் வந்துடும். அதாவது ரத்தம் உறையாது, ஏதாவது சின்னதாக அடிப்பட்டால் கூட அதுலேருந்து ரத்தம் கசிஞ்சினே இருக்கும், உறையாது. அது வந்து வெளியில் வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னரில் வந்து உள்ளார ப்ளீடிங் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள், ஸோ அதுதான் முக்கியமானது. அதாவது வந்து நம்ம பச்சை தாவர, அதாவது கீரை வகைகள் இருக்கு இல்லையா, அதை
சாப்பிட்டாலே போதும். காய்கறி வகைகள், சோயாபீன் ஆயில், டொமேட்டோ, ஸோ தக்காளி இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது அதில் வந்து விட்டமின் கே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதை சாப்பிடுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இதுமாதிரி டிசீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து குணப்படுத்துறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டன்றதை விட பிரச்சனையில் வந்து மாட்டிக்கும். அதனால் இதெல்லாம் வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரியான அளவில் எடுத்துக்கணும். முக்கியமாக நான் சொல்கிறதே வந்து இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற மாணவர்கள் தான். அவங்களுக்கும் வந்து சரியான சம்பளம் இல்லாத வந்து பார்த்தோன்னா இல்லை சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ரூம் எடுத்து தங்கியிருக்கிற வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது நிச்சயமாக வந்து இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ஆனால் இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. அது மாதிரி பணியில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை சொல்லுங்கள். இது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பிளட் கிளாட்டிங் டைம், அதாவது ரத்தம் உறைதல் வந்து அதாவது இந்த உறையும் நேரத்தை வந்து அதிகப்படுத்துது, அதாவது தாமதப்படுத்துது. ரத்தம் உறைதல் தாமதப்படுத்தும். ஸோ வந்து அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹேமரேஜ், அதாவது வந்து ரத்தம் உறையாமல் வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் தாங்க. எல்லாமே முக்கியமானதாங்க. இதில் வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து இந்த வேர்டு பயன்படுத்திருக்கலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதையும் விட்டமின்ஸு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு விட்டமின் குறைபாடாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நோய் வந்து உண்டாக்குது. இந்த விட்டமின் குறைபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து இது படிக்கிற மாணவர்களுக்காக மட்டுமே இது போடலை. இது நம்ம சேனலில் இருக்கிற எல்லா நேயர்களும் நிச்சயமாக வந்து இதை பார்த்து வந்து உணவில் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற அந்த உணவு வகைகள் இது எல்லாத்தையும் எடுத்துங்க. ஸோ வந்து பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதாவது பேலன்ஸ்டு டயட் இதனோட மீனிங் என்னென்னா இனிப்பு, புளிப்பு இது மாதிரி அறுசுவை உணவுகளை வந்து சரியாக விதத்தில் சாப்பிட்றது மட்டும் கிடையாது. தேவையான அளவு வந்து பார்த்தோன்னா வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும். விட்டமின்ஸு எல்லாமே இருக்கிற உணவு வகையை வந்து சரியான அளவில் வந்து எடுத்துக்கணும். அதை வந்து பிளான் பண்ணணும். வந்து இன்றைக்கி வந்து இது சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு அதாவது வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் வந்து நம்ம கீரை சாப்பிட்லாம், வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து முட்டை என்றைக்கு சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி பிளான் பண்ணாமல் சாப்பிட்டாலும் நீங்கள் அதாவது கிடைக்கும் போதெல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.